என்னடா? உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கண்ணே. அம்மா நீங்க கேட்டாலும் இவருதாம்மா. தேங்க்யூ. நீங்க யாருமா? என்ன வேணும்? நீங்க கிட்னாப் எல்லாம் பண்ணுவீங்கல்ல? ஒரு காலத்துல பண்ணிக்கிட்டு இருந்தம்மா. ஆனா இப்ப இல்ல. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அக்யூஸ்டா இல்லாம சாதாரண மனுஷனா இருக்கேன். எனக்கு தெரியுங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க? என் புருஷனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. அவர் இப்ப என்ன நிலைமையில இருக்காருன்னு கூட எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதெல்லாம் வேண்டாமா. என்னம்மா நீங்க என் காலில் போய் விழுந்துகிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. இந்த லக்ஷ்மி என்ன ஆண்டி இவ்ளோ ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா? அவ அந்த ஆள் கிட்ட போய் அப்படி என்ன பேசிட்டு இருக்கா? நான் வேணா போய் அவகிட்டயே கேட்டு வரட்டா? ஆண்டி ஏற்கனவே நான் டென்ஷனா இருக்கேன். இப்படி மொக்க காமெடி பண்ணாதீங்க. இப்ப சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? என் புருஷனை யாரு கிட்னாப் பண்ணாங்கன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நானா? என்னால இதுல என்ன செய்ய முடியும்? கிட்னாப் பண்ணவங்க இந்த ஏரியால தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்கலாம். அவங்க எல்லாம் நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது. தயவு செஞ்சு என்னோட வேதனையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உயிருக்கு மேல நேசிக்கிற புருஷன் திடீர்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள இருந்து போயிட்டாருன்னா அந்த வேதனைய தாங்கவே முடியாது. எல்லாமே அவரு தானே நினைச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு மனைவியால அத ஏத்துக்க முடியாது. அந்த விஷயம் நரகத்துக்கு சமமானது. தயவு செஞ்சு நீங்க தான் என் புருஷனை காப்பாத்தி கொடுக்கணும். என் புருஷனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அவர் உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்தாச்சுன்னா நானும் உயிரோடவே இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு யாரால என் புருஷனுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்குன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். சரிம்மா, உங்க புருஷனை யார் கடத்தியிருக்காங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனா அவங்க கிட்ட இருந்து உங்க புருஷனை என்னால விடுவிக்க முடியாது, காப்பாற்றவும் முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நீங்க இந்த ஒரு உதவியை செய்யுங்க போதும். என் புருஷனை ஏதாவது செஞ்சு நான் காப்பாத்திப்பேன். சரிம்மா, உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னா இன்ஃபார்ம் பண்றேன். சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நான் போயிட்டு வரேன். போலாம். அரவிந்தா, நீ மித்ராவை பத்தி யோசிச்சு யோசிச்சு சாப்பிடவே மாட்டேங்கிற. உள்ள வந்து ஒரு வாயாவது சாப்பிட அரவிந்தா. இல்லைங்க, என் பையனை நான் கண்ணால பாக்குற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அம்மாடி சம்யுக்தா, மித்ராவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவன் எங்க இருக்கான்னு தகவல் கிடைச்சதா? இப்ப வரைக்கும் அவன் எங்க இருக்கான்னு தெரியலன்னா அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எதுவும் பயப்படாதீங்க ஆண்டி. நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா மித்ரா கிடைப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம். நீங்களும் அதே நம்பிக்கையோட இருங்க. மித்ரோட வாழ்க்கையில கண்டு ஆரம்பிச்சதுல இருந்து இதே நம்பிக்கையோட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவனுக்கு ஆபத்து ஏற்படுற ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒரு நம்பிக்கையில அவன் திரும்ப வந்துருவான்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த தடவை அந்த நம்பிக்கையே எனக்கு இல்ல. ஆனா அவனை எதுக்காக கிட்னாப் பண்ணாங்கங்க? பணத்துக்காகவா? அவங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்துருங்களேங்க. அவங்க பணத்துக்காக கிட்னாப் பண்ணிருக்க மாட்டாங்க ஆண்டி. பணத்துக்காகவா இருந்தா இந்த டைம்க்கெல்லாம் நமக்கு ஃபோன் கால் வந்திருக்கும். அவங்களோட டிமாண்ட்ஸையும் நம்ம கிட்ட சொல்லிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கலன்னா அவங்க வேற ஏதோ காரணத்துக்காக தான் இந்த கிட்னாப்ப பண்ணிருக்கணும். மித்ராவை எதுக்கு கிட்னாப் பண்ணாங்கன்னு தெரியல. அங்க மித்ராவை என்னெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்களோ, இந்த கண்டத்துல இருந்து மித்ரா எப்படி வெளியே வர போறானோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என் பையனை காப்பாத்த ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க ஜோசியரே. ஆவணி மாசத்துல செய்கிற வரலட்சுமி விரதம் ரொம்பவே புனிதமானது. அந்த விரதத்தை கடைபிடிச்சாதான் மித்ராவை உங்களால காப்பாற்ற முடியும். அத மித்ராவோட மனைவியான லக்ஷ்மி மட்டும்தான் செய்யணும். இந்த கண்டத்துல இருந்து மித்ராவை காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும்னு ஜோசியர் சொன்னார் சம்யுக்தா. என்ன ஆண்டி அது? வரலட்சுமி விரதம்.
ஆவணி மாசம் வரலட்சுமி விரதம் பண்ணா மித்ரா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அந்த விரதத்தை மித்ராவோட மனைவி தான் செய்யணும். என் வீட்டு மருமக செய்ய வேண்டிய விரதம் அது. இல்லாத ஒரு மருமகளை நான் எங்கன்னு போய் கூட்டிட்டு வருவேன்? எல்லாம் ஏன் தலைவிதி. அம்மா லக்ஷ்மி, நீ ஒன்றும் கவலைப்படாத. கோவில்ல நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நாளைக்கே நீ வரலட்சுமி விரதத்தை பண்ண போற. ஆனா நம்ம பண்ண போற இந்த விரதம் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? அவளுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். விரதத்தை கண்டிப்பா நம்ம செஞ்சாகணும். நீ வேற எதுவும் யோசிக்காத. ஒரு பக்கம் மித்ராவை பத்தி என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வரலட்சுமி விரதம் பண்ணணும்னா? இங்க பாருமா, ஜோசியர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்கும். அதுக்கான பலனும் கிடைக்கும். நம்ம ஜோசியர் சொன்ன மாதிரி வரலட்சுமி விரதத்தை பண்ணோம்னா மித்ரா நமக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? நீயே ஒரு தடவை யோசிச்சு பாரு. சரி, ஓகே மாமா. ஜோசியர் சொன்ன மாதிரியே நான் வரலட்சுமி விரதத்தை பண்றேன். அது சரி, பசங்க சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்கம்மா. ஆனா லக்கி தான் அப்பா எங்க அப்பா எங்கன்னு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கேட்டு டயர்டாய் அவளே தூங்கிட்டா. அவளை என்ன சொல்லி சமாதானம் படுத்தணும்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்பாவை பார்க்கணும்னு அவ ஏங்கிக்கிட்டு இருக்கா. ஏன் தெரியுமா? அவ ஒரு நாள் கூட அவங்க அப்பாவை விட்டு பிரிஞ்சதே இல்லை. திரும்பவும் அவ காலையில எந்திரிச்சு அப்பா எங்கன்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலம்மா. வணக்கம் ஜோசியரே. வணக்கம். அம்மா லக்ஷ்மி, விரதத்துக்கு தயாரா இருக்கல்ல? தயாரா தான் இருக்கேன் ஜோசியரே. ஆனா ஒரு பக்கம் மித்ரா எங்க இருக்காரு, என்ன நிலைமையில இப்ப இருக்காருன்னு எனக்கு தெரியல. கவனம்லாம் அந்த பக்கம் இருக்கும்போது இனி இந்த தாய் மேலையும் இந்த தாய்க்கு செய்யற விரதத்து மேலையும் நான் எப்படி கவனத்தை செலுத்த போறேன்னு எனக்கு தெரியல ஜோசியரே. அம்மா லக்ஷ்மி, அந்த சீதா தேவிக்கு எவ்வளவு கஷ்டம் வந்ததோ அதே அளவுக்கு கஷ்டம் உன்னோட வாழ்க்கையிலயும் வந்திருக்கு. நந்தன் குடும்பத்துக்கு மருமகளா இருக்க வேண்டிய நீ யார் கண்ணையும் படாம நீ தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்க. இப்ப கூட உன் உருவத்தை நீ மாத்திக்கிட்டு உன்னோட வீட்லயே நீ ஒரு மூணாவது மனுஷி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் உனக்கு கஷ்டம்தான் வந்துகிட்டு இருக்கு. இருந்து நீ உன் நம்பிக்கையை மட்டும் இழக்காம இருக்க. இப்போ கூட அதே நம்பிக்கையோட நீ இந்த அம்மனுக்கு விரதத்தை கடைப்பிடி. இந்த விரதத்தை முடிச்சா காணாம போனவரோட புருஷன் கண்டிப்பா வந்துருவாருமா. என்னம்மா ஜோசியரே, அம்மா மேல நம்பிக்கை வச்சு இந்த விரதத்தை செய்யணும்.